மில்கி மிஸ்ட், கௌகி. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமாக விளங்கும் வேளாண்மை துறையை நவீனமயமாக்குதல், உழவர்களின் வருமானத்தை உயர்த்துதல், வேளாண்மையில் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரித்தல், உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகிய இலக்குகளை மையமாக கொண்டு இந்த அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம ஊராட்சிகளும் ஒட்டுமொத்த வேளாண் வளர்ச்சி அடைந்திட கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துடன் இணைந்து 2021-22 ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் இதுவரை ரூபாய் 707 கோடி செலவினம் மேற்கொள்ளப்பட்டு 61 லட்சம் பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். 6048 ஏக்கர் தரிசு நிலங்களில் பல்லாண்டு தோட்டக்கலை பயிர்களும் 52,664 ஏக்கர் தரிசு நிலங்களில் குறுகிய கால வேளாண் பயிர்களும் ஆக மொத்தம் 58,712 ஏக்கர் தரிசு நிலங்கள் தற்போது சாகுபடி செய்யப்பட்டு விளைநிலங்களாக மாற்றப்பட்டுள்ளன. 41,804 ஏக்கர் பரப்பளவு விவசாயிகளின் தரிசு நிலங்களில் உள்ள முட்புதர்களை அகற்றி சமன் செய்து உழுது சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. தென்னை விவசாயத்தை ஊக்குவிக்க 53 லட்சம் தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 21 லட்சம் பழச்செடி தொகுப்புகள் பயனாளிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. இதனால் ஊரக பகுதியில் ஊட்டச்சத்து தேவை குறிப்பிடத்தக்க அளவு நிறைவேற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 2115 தனிநபர் ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகளுக்கு சாகுபடிக்காக ஆழ்துளை குழாய் கிணறுகள் அமைத்து தரப்பட்டுள்ளன. 10,588 சிறுபாசன குளங்கள், ஊரணிகள், வரத்து கால்வாய்கள், நீர் சேமிப்பு கட்டுமானங்கள் தூர்வாரி மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 8,885 தரம் பிரிப்பு கூடங்களுடன் கூடிய உலகளங்கள் கட்டப்பட்டுள்ளன. இது தவிர 1,32,000 தெளிப்பான்கள், வேளாண் உற்பத்திக்கான இடுபொருட்கள், தொழில்நுட்பங்கள், பயிற்சிகள், நீர்ப்பாசனம் மற்றும் மதிப்பு கூட்டலுக்கான கட்டமைப்புகள் போன்ற பல்வேறு திட்டங்களையும் பெரும்பாலான விவசாயிகள் பயனடைமாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் செயல்படுத்தியால் இத்திட்டத்தின் மூலம் குறிப்பிடத்தக்க தாக்கம் ஏற்பட்டுள்ளது. மண் வளத்தை பேணி காக்கவும், மக்களின் காக்க உயிர்மை வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண் செயல்முறைகளை ஊக்கப்படுத்திடவும் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் இத்திட்டம் 2024-25 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டம் ரூபாய் 178 கோடி நிதியில் செயல்படுத்தப்பட்டு இதுவரை சுமார் 21,35,000 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். 2025-26 ஆண்டிலும் இத்திட்டம் 15 திட்டக்கூறுகளை ஒருங்கிணைத்து ரூபாய் 142 கோடி நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பசுந்தாள் உர விதைகள் விநியோகம், மண்வள வேளாண்மை, இயற்கை இடுபொருள் தயாரிப்பு மையங்கள், உயிர்ம வேளாண்மை, வேளாண் காடுகள் உள்ளிட்ட திட்டங்கள் ரூபாய் 320 கோடி நிதி ஒதுக்கீட்டில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு பயிர்களையும் உயிரினங்களையும் தாங்கும் மண்ணின் வளம் காக்கப்பட்டு பயிர் வளர்ச்சி மேம்படுத்தப்பட்டு மக்கள் உடல் நலனும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதை இம்மாமண்டலத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பூமி நமது தாய். அந்த தாய்க்கு என்னவெல்லாம் நேரிடுகிறதோ அதுவே நாளைக்கு நமக்கும் நேரிடும். ஏனென்றால் பூமி மனிதனுக்கு சொந்தமானது அல்ல, மனிதன்தான் பூமிக்கு சொந்தமானவன் என்று எடுத்து கூறி இயற்கை வேளாண்மையினை முன்னிறுத்தியவர் நம்மாழ்வார். அவர் வழியில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக நம்மாழ்வார் அவர்கள் பெயரில் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் உருவாக்கப்பட்டுள்ளது. இம்மையம் இயற்கை வேளாண்மையை தொடர்பான ஆராய்ச்சிகள், பயிற்சிகள், செயல் விளக்கங்களை மேற்கொள்கிறது. இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உயிர்ம வேளாண்மை ஊக்குவிப்பு திட்டம், உயிர்ம வேளாண்மைக்கான மாதிரி பண்ணை திடல் உருவாக்குதல், உயிர்ம வேளாண்மை சான்றிதழ் பெற பதிவு கட்டணத்துக்கு முழு விலக்கு ஆகிய திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. நெல் ஜெயராமன் அவர்களின் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் 900 மெட்ரிக் டன் பாரம்பரிய நெல் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு 70,000 விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. பாரம்பரிய சிறுதானியங்கள், பயிர் வகை ரகங்கள்
மருத்துவ குணம் கொண்ட சிவன் சம்பா போன்ற பாரம்பரிய நெல் ரகங்கள் ஆகியவற்றின் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளன. வேளாண் காடுகளை ஊக்குவிக்க தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு இக்கொள்கை விரைவில் வெளியிடப்பட உள்ளது. உயர் மதிப்புள்ள தேக்கு, சந்தன மரம், செம்மரம், மகோகனி போன்ற மரங்களை உழவர்கள் தயக்கமின்றி சாகுபடி செய்திட ஏதுவாக மரங்களை வெட்டுதல், வெட்டிய மரங்களை எடுத்து செல்லுதல் ஆகியவற்றுக்கான விதிகளை தளர்த்திடவும், மரங்களை நட்டு பராமரிக்க தேவையான உதவிகள் வழங்கிடவும் திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தவும் இக்கொள்கையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நெல் சாகுபடி பரப்பையும் உணவு தானிய உற்பத்தியும் அதிகரிக்க கடந்த 5 ஆண்டுகளாக காவிரி டெல்டா பகுதியில் மேட்டூர் அணை குறுவை சாகுபடிக்காக குறித்த காலங்களில் திறந்துவிடப்பட்டது. அத்துடன் குறுவை தொகுப்பு திட்டமும் ரூபாய் 482 கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டு 19,51,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். 2025-26 ஆண்டில் முதல் முறையாக டெல்டா அல்லாத மாவட்டங்களில் கார், குறுவை, சொர்ணாவரி பயிர் பருவங்களில் நெல் சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்பு திட்டம் ரூபாய் 115 கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக 2025-26 ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் குறுவை பருவத்தில் 12,48,000 ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 3 லட்சம் ஏக்கர் கூடுதல் சாகுபடி பரப்பாகும். நாடாக ஒன்றோ, காடாக ஒன்றோ, அவளாக ஒன்றோ, மிசையாக ஒன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லே வாழிய நிலனேன். இப்பாடலில் தேசத்தின் வளமும் இயல்பும் பண்பும் அத்தேசத்தில் வாழும் ஆற்றல் மிக்க மனிதர்களின் செயலை பொறுத்து அமையும் என்பதை புறநானூறு தெளிவுபடுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் தான் 2021-22 முதல் 2024-25 ஆண்டு வரை இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவோராக்குதல் திட்டம் செயல்படுத்தப்பட்டு 456 பட்டதாரி இளைஞர்கள் வேளாண் சார்ந்த தொழில் தொடங்க ஊக்குவிக்கப்பட்டு அவர்களுக்கு ரூபாய் 4,56,00,000 மானியமும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் உழவர்களுக்கு அவர்களின் கிராமங்களுக்கு அருகிலேயே தேவையான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் போன்ற இடுபொருட்கள், வேளாண் இயந்திரங்கள், தொழில்நுட்ப ஆலோசனைகள் ஆகியவற்றை ஒருங்கே கிடைக்க செய்ய முதலமைச்சரின் 1000 உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கும் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. உழவர் நல சேவை மையங்களை அமைக்கும் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண்மை பொறியியல் பட்டயதாரர்கள் 30% மானியமாக 3 லட்சம் ரூபாய் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாரம்பரியமான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளால் தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதிப்படுத்தி மக்களின் உடல்நலத்தை மேம்படுத்த வேண்டியுள்ளது. எனவே 2021-22 ஆண்டிலிருந்து 2024-25 ஆண்டு வரை 20,89,000 ஊட்டச்சத்து தலைகள் ரூபாய் 21 கோடி நிதியில் விநியோகிக்கப்பட்டன. 2025-26 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தில் 15 லட்சம் காய்கறி விதை தொகுப்புகள், 9 லட்சம் பழச்செடி தொகுப்புகள் மற்றும் 1 லட்சம் பயிறு வகை விதை தலைகள் மொத்தம் 25 லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் 19 கோடி நிதியில் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இதனால் போதுமான அளவு காய்கறிகள், பழங்கள் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு அவற்றுக்கான தட்டுப்பாடு நேராமல் ஊட்டச்சத்து பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. பழங்கள், காய்கறிகள் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி, ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இப்பயிர்களில் பரப்பு விரிவாக்கம், உயர் தொழில்நுட்ப சாகுபடி, நில போர்வை அமைத்தல் போன்ற நடவடிக்கைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. மக்கள் நல்வாழ்வு வாழ பெரிதும் துணை நிற்கும் ஊட்டச்சத்து மிகுந்த சிறுதானியங்களின் உற்பத்தியையும் பயன்பாட்டையும் அதிகரிக்கும் நோக்கில் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் 2023-24 ஆண்டில் முதல் 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் இதுவரை 12,84,000 விவசாயிகள் ரூபாய் 178 கோடி நிதியில் பயனடைந்துள்ளனர்.
20 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சிறுதானிய பயிர்கள் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. அத்துடன் 3,36,000 ஏக்கர் பரப்பளவில் தொகுப்பு செயல்விளக்க திடல்கள் அமைக்கப்பட்டு 90 சிறுதானிய மதிப்பு கூட்டுதல் மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இதன் விளைவாக தேசிய அளவில் தமிழ்நாடு கேழ்வரகு உற்பத்தி திறனில் முதலிடம், கேழ்வரகு உற்பத்தியில் 2ஆம் இடம், குறுதானியங்கள் உற்பத்தியில் 5ஆம் இடம் என்று பெற்று சாதனை படைத்துள்ளது. கம்பு சாகுபடி பரப்பு 1,18,000 ஏக்கரிலிருந்து 1,33,000 ஏக்கராக அதிகரித்துள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பயிர் வகைகளின் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று உணவு பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் பயிர் பெருக்கு திட்டம் கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 174 கோடி நிதியில் 24 லட்சம் ஏக்கர் பரப்பில் 9,44,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. துவரை சாகுபடி பரப்பினை உயர்த்தும் நோக்கத்தில் துவரை சாகுபடி பரப்பு விரிவாக்க இயக்கம், நடவு துவரை சாகுபடி ஆகிய திட்டங்கள் ரூபாய் 66 கோடி நிதியில் 2,52,000 ஏக்கரில் செயல்படுத்தப்பட்டு 1,48,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். எண்ணெய் வித்து பயிர்கள் உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் எண்ணெய் வித்து இயக்கத்தின் கீழ் நிலக்கடலை, எள் உள்ளிட்ட எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி செய்ய உயர் தொழில்நுட்பங்களுக்கான இடுபொருட்களும் மானியமும் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணெய் வித்துகளின் பரப்பு மற்றும் உற்பத்தியை பெருக்க ரூபாய் 229 கோடி நிதியில் 14 லட்சம் ஏக்கரில் எண்ணெய் வித்து பயிர்களின் சாகுபடி ஊக்குவிக்கப்பட்டு 7,54,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். தற்போது எத்தனால் உற்பத்தியிலும் தீவனம் உற்பத்தி தயாரிப்பிலும் மக்காச்சோளத்திற்கான தேவை பெருமளவு அதிகரித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மக்காச்சோள பயிர் சாகுபடி மூலம் விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைத்திட செய்ய மக்காச்சோள உற்பத்தியினை ஊக்குவிப்பதற்கான திட்ட இனங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 78 கோடி நிதியில் செயல்படுத்தப்பட்டு 1,50,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இதனால மக்காச்சோள சாகுபடி பரப்பு 10 லட்சம் ஏக்கரிலிருந்து 12 லட்சம் ஏக்கராக அதிகரித்துள்ளது. மக்காச்சோள உற்பத்தி 26 லட்சம் மெட்ரிக் டன்னிலிருந்து 27 லட்சம் மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது. வேளாண் பணிகளை உழவர்கள் காலதாமதமின்றி மேற்கொள்ளவும், வேளாண் பணியாளர்கள் பற்றாக்குறையை ஈடு செய்யவும் வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 77,499 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. இது தவிர 1,320 வேளாண் இயந்திர வாடகை மையங்களும் நிறுவப்பட்டன. இதற்கென மானியமாக மொத்தம் ரூபாய் 783 கோடி வழங்கப்பட்டது. இதற்கு முந்தைய 5 ஆண்டுகளில் 29,945 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் மட்டுமே விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் மூலம் பாசனத்திற்காக விவசாயிகளுக்கு தடையற்ற மின்சாரத்தை உறுதி செய்ய 4,150 சூரிய சக்தி பம்பு செட்டுகள் நிறுவப்பட்டு ரூபாய் 83 கோடி மானியம் விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5,954 புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகளும் ரூபாய் 7,67 லட்சம் மானியத்தில் வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர வாடகை கைபேசி செயலி மூலம் வேளாண்மை பொறியியல் துறையின் 3,816 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் தேவைப்படும் விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயித்த குறைந்த கட்டணத்தில் வாடகைக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. 2020-21 ஆண்டில் 1,265 வேளாண் இயந்திரங்கள், கருவிகளை மட்டுமே வாடகைக்கு வழங்கியிருந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் அதிக எண்ணிக்கையில் வேளாண் இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு இச்சேவை வலுப்படுத்தப்பட்டுள்ளது. மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.